கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் 2 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். 1வது மாநாடு 2வது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை. அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை. நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னா வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. தேசம் காப்போம் மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. மது ஒழிப்பு மாநாடு, அதில் ஒரு கருத்தியல் இருக்குது. அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அதில் ஒரு மாநாடு போடுறோம். அந்த மாதிரி மாநாட்டுக்கு 1வது மாநாடு 2வது மாநாடு 3வது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாக அவங்களால பொருத்தி பார்க்க முடியல. இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ், ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லை. அதில் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நிகழ்ச்சி நடந்தது. வெறும் கூச்சல், வெற்று சவடால்கள், விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது. அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற வெறுப்பு வெளிப்படுகிறது. மற்றபடி அதில் அரைத்தமாவே புளித்தமாவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததே தவிர, போன மாநாட்டில் சொன்னது ரைட், இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும்.